अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना முஹம்மத் வபாரிக் வசல்லிம் அலை. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலானை அடைந்து ஒரு நோன்பை நோற்று முடித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நோன்புல ஒரு சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டிய மிக அவசியம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. முதல் விஷயம் என்ன, நோன்பு அப்படின்னால சஹர் வைக்கிறது. இரண்டாவது நோன்பு திறக்கிறது இஃப்தார். இந்த சஹருடைய நேரம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல, 5 மணி வரைக்கும் சாப்பிடலாம். இந்த மாதிரி இஃப்தார் நார்மலான நேரம் தான், 6:20. இதுல பாத்தீங்கன்னா பெரிய எல்லா வீட்லயும் பெரிய கூத்து நடக்கும். என்னன்னு சொன்னா, இந்த சஹரை பொறுத்தவரையில எவ்வளவு சீக்கிரமாக முடித்து கொள்ள வேண்டுமோ அவ்வளவு நல்லது. 5 மணி அப்படின்னு சொன்னா அந்த 5 மணி தான் தண்ணியை குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இது ரொம்ப பேர் தப்புற விளங்கி வச்சிருக்காங்க. 5 மணிக்கு குடிக்கலாம், தவறு இல்லை. ஒருத்தர் 4:45 தான் முழிக்கிறாங்க, அவங்களுக்கு டைம் இல்லை, டக்கு டக்குன்னு சாப்பிடலாம், குடிக்கணும். நம்ம 4 மணிக்கே முடிச்சுக்கிறவங்க 5 மணிக்கு தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் அல்ல. அது மாத்திரம் இல்லாம அல்லாஹ் அக்பர் வாங்கு சொல்லும் போது தண்ணி குடிச்சுட்டு இருந்தாலோ சாப்பிட்டாலோ அதை விட்டுவிட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஆனா வாங்கு சொல்லும் போது தண்ணியை நேற்று வரல கரெக்டா அவர் போய் அல்லாஹ் மொபைல் தண்ணி எடுத்து குடிச்சிருக்கான், டெய்லியும் சத்தம் வரும். அப்போ ஒண்ணு விளங்கல. நோம்பு அல்லாஹ்வுடைய கிருபையில 14 மணி நேரம் 12 மணி நேரம் நம்ம பசியா இருக்க போறோம். அந்த ஒரு 2 நிமிஷத்துல என்ன ஆக போகுது, தண்ணியை குடிக்கலாம். அப்பதான் இந்த நோன்புக்கு அசல் நோக்கமே நம்முடைய நப்சை கட்டுப்படுத்துவதுதான் என்று குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகிறது. அப்ப நப்சை நம்ம எப்ப கட்டுப்பாடு வைக்க முடியும்? அது சொல்றது கேட்காம இருந்தாலும் கட்டுப்பாடு. நான் டயர் இருக்கக்கூடிய 5 நிமிஷம் இருக்கக்கூடிய 5 கால் குடிச்சிக்கலாம், 5 நிமிஷம் குடிச்சிக்கலாம். இப்படியாக இன்னைக்கு நம்முடைய நோன்பு வீணாகி விடுமோ என்ற அளவுக்கு தான் இன்றைக்கு நம்முடைய சஹருடைய நேரங்கள் போய்கொண்டிருக்கிறது. அதனால இது ரொம்ப புனிதமான காலம், புனிதமான நேரம். 4 மணிக்கு எழுந்து ஒரு 4 ரக்காத்தாவது தஹஜ்ஜுத் தொழுகை தொழுது விட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு 5 மணி வரைக்கும் சாப்பிடலாம், டைம் இருக்கு. 4:15 முடிக்க கூடாதுன்னா ஒண்ணும் இல்லை. முடிச்சிட்டோமா நேரம் பள்ளியை நோக்கி வந்தோம், வந்து ஓதிங்க இருக்கலாம், திக்ர் செய்யலாம், துஆ செய்யலாம், எவ்வளவு நேரங்கள். ஆனா இன்னும் நேரத்தை அனுசரிச்சு நம்ம மக்கள் வீணடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒண்ணு படுத்துருவாங்க, இல்ல டிவி பார்ப்பாங்க, இல்ல போனை பார்க்குறாங்க, இல்ல கதை பேசுறாங்க. இப்படிதான் போய்க்கு. மற்ற நேரத்துலதான் அந்த இலவையெல்லாம் பண்றோம். ரம்சான்லயாச்சும் இது ஒட்டி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா நம்ம இருக்கலாம்ல. அதனால சஹூர் நேரம் புனிதமான நேரம், விலை மதிப்பற்ற நேரம். இந்த நேரம் போயிடுச்சுன்னா அந்த நேரத்தை குடிக்க முடியாது. எனவே அதுல பிரயோஜனமான இபாதத்துகளை நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், எவ்வளவோ இருக்குதுங்க. எல்லாட்ட கையேந்த எப்போ போறோம் அந்த நேரம் அல்லாஹ் வானத்துல முதல் வானத்திலேயே கேட்கிறான், அவங்களுக்கு என்ன வேணுமா அப்படின்னு சொல்லி. தஹஜ்ஜுத் தொழுகை ரசூலுல்லாஹ்வுக்கெல்லாம் கடமை, நம்மளுக்கு கடமை இல்லை. இந்த மாதிரி வாய்ப்புலையாச்சும் நம்ம வேலை செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம் இன்ஷாஅல்லாஹ். அதனால அந்த சஹருடைய நேரத்தை வீணடித்து விடாமல் இவ்வாறாக பயன்படுத்தும். அதே போல நோன்பு திறக்கிற நேரமும் முக்கியமான நேரம், துஆ கபூல் ஆகக்கூடிய நேரம். எனவேதான் நம்ம என்ன செய்யறோம், ஒரு 5-6 நிமிடத்துக்கு முன்னாடி துஆ ஆரம்பிச்சிடும். அப்போ கூட ஒரே சலசலப்பு தான். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருக்கு. கஞ்சி நம்மளுக்கு வந்துடும், வடை வந்துடும், தண்ணி வந்துடும், யாரும் அந்த மாதிரி எடுத்துட்டு போக மாட்டாங்க. வீட்டுல நோம்பு திறக்கிறவங்க சரி அப்படியே பார்த்துக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டு எப்படா 20 வரும், 15 பேர் வேற ஆரம்பிச்சுட்டாரு துவாவை. எப்ப 20 வருது, வாட்சியை பார்க்கறது, போனை பார்க்கறது, கஞ்சியை பார்க்கறது, வடையை பார்க்கறது. அல்லாஹ் அக்பர். ஒரு நாள் பசி 5 நிமிஷத்துல என்ன போகுது. அந்த நேரத்துல அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான். அந்த நேரத்துல அடியான் கேட்கறதோ அல்ல உடனே கபூலாக்குறான், பசியோடு கேட்கிற பார்த்தீங்களா. அதனால அந்த நேரத்துல நேரத்தை வீணடிச்சிடாம 5 நாள் ஒதுக்கி
திக்ருகளை செஞ்சு துவாக்களை செஞ்சு, யா அல்லாஹ் நான் நோன்பு வச்சுட்டேன், என்னை ஏற்றுக்க, நோன்புல எந்த குழந்தைகள் இருக்காம பாதுகாத்துன்னு சொல்லி நம்ம அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த 2 நேரமும் மிக முக்கியமான நேரங்கள். இதை என்ன செஞ்சிடக்கூடாது, வீணடைத்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை நோன்பாளிகளாகிய நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்துகிறோம். இன்னொரு பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, நோன்பு தொடர்கிறேங்கிற வழியில தொழுகையும் விட்டு போயிருக்கு. எந்த தொழுங்க? மகரிப் தொழுகை. வீட்டுல நோன்பு திறக்கிறேன், வீட்டுல நீங்க நோன்பு திறங்க வேணாம்னு நான் சொல்லலை. அதுக்காண்டி ஜமாத்தை விட சொல்லியிருக்கா எங்கேயாச்சு? வீட்டுல நோன்பு திறங்க ஜமாத்தை தெரியும் உங்களுக்கு. இப்ப 20க்கு வாங்கு, 20க்கு நேரம், 30க்கு தான் வாங்க சொல்றோம். எப்படி 35 தான் தொழுவாங்க. இந்த நேரத்தை பார்த்துட்டு தொழுகைக்கு வந்திருக்கு. நான் கேட்கிறேன், வீட்டுல அப்படி என்னத்துக்கு சாப்பிட போறாங்க? வடை, சம்சா, கஞ்சி, வேற என்னதான் இருக்கு? நான் கேட்கிறேன், தங்க பசமும் வெள்ளி பசமுமா சாப்பிட போறோம்? சரி, தொழுதுட்டு போய் தான் சாப்பிட வேண்டும் தரமாட்டாங்களா? வீட்டுல நோம்பு திறந்தாலும் தரமாட்டேன்னு சொல்றாங்களா? அந்த வீட்டுல சொல்லுங்க. எதுக்காக தொழுகையை நினைக்கிறீங்க? பள்ளியில நோம்பு திறங்க, செலவு கஞ்சி குடிக்க மாட்டாங்க. ஓகே, குடிக்காதீங்க, தண்ணி இருக்கு, பேசணும், சாப்பிடுங்க, மாறி தொழுங்க. வீட்டுல போய் நீங்க பிரியாணி சாப்பிடுங்க, அல்வா சாப்பிடுங்க, உங்களை யாரும் கேட்க போறா? ஒரு நோன்பு திறப்பதற்காக வேண்டி தொழுகையை வீணடிக்கக்கூடிய சமுதாயம் சொன்னா நம்ம தான். போன வாரம் கூட நான் இங்கே பயணத்துல போயிட்டு வந்தேன். சிவராத்திரி அன்னைக்கு இந்துக்களுக்கு சொல்றாங்க சிவராத்திரி சொல்லி, நைட்டு உள்ள பார்த்தா ட்ரெயின்ல வரும்போது எல்லா கோயிலையும் பாட்டு, மக்கள் கூட்டம் கூட்டம் கூட்டமா போறோம். ஒண்ணு இல்லாதவன் போறான். நம்ம அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் ரசூல், வேதம், மருமை, மௌத்து எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். அந்த நேரத்துல வீணடித்து கொண்டிருக்கிறோம். அதே போல ஒரு சில பேர் என்ன பண்ற, தராவிக்கு வராம வீட்டுல இருந்து ஒரு 4 ரக்காத்து 6 ரக்காத்து இஷாவை தொழுவது இல்லை. நீங்க தயவு செய்து வேலைக்கு போறீங்க, கம்பெனிக்கு போறீங்க, 20 ரக்காத்து தொழுக முடியல, அல்ஹம்துலில்லாஹ் 4 தொழுக முடியுதா? தொழுவது தப்பு இல்லை. வந்த உடனே முதல்ல இஷாவை தொழுவது, அதான் ஃபர்து. அது கூட தராவி தொழுது. செலவு பார்த்தா நேரம் தராவில சேர்ந்துருவாங்க. அன்னைக்கு இஷா கிடையாது. அவ சகிது வைத்ததுக்காக வேண்டி பழங்க சகிது சாப்பிட்டு அப்படியே படுத்துறது. ஃபஜ்ர் போயிடுது, இஃப்தாருக்காக வேண்டிய மாதிரி போயிடுது, தராவுக்கான இஷா போயிடுது. அப்போ மற்ற நேரத்தை போல இந்த ரமலான் நம்ம கழிச்சுன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வாலிபர்கள், நோம்பாளிகள், பெண்கள், இதுல கொஞ்சம் கவனக்குறைவா நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அதனால தயவு செய்து இந்த சஹருடைய நேரமும் முக்கியமான நேரம், இஃப்தாருடைய நேரம் முக்கியமான நேரம், இஷாவுடைய நேரம் முக்கியமான நேரம். ஃபர்து தொழுகைகளை எந்த காரணத்துக்காக வேண்டியும் விடக்கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. எனவே நம் அனைவர்களும் இந்த விஷயத்துல கவனம் எடுத்து அல்லாஹ்வுடைய அன்பை பெறுகிற மக்களாக நாம் எல்லாம் மாற வேண்டும். இந்த 2வது ஜுஸுல அல்லாஹ் தஆலா கிபிலாவை பற்றி சொல்லுகிறான். கிபிலான்னா என்ன அர்த்தம்? முன்னோக்கு திசை என்று அர்த்தம். இப்ப நம்ம தொழுகிறோம், எங்க பார்த்து தொழுகிறோம்? மேற்க பார்த்து தொழுகிறோம். இப்படி தொழுக கூடாது. நான் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுகிறேன், இப்படி தக்பீர் கட்டணும் தொழுக கூடுமா? கூடாது. இப்படிதான் தொழுகிறோம். எனவேதான் நம்ம சொல்றோம், ஃபஜ்ருடைய 2 ரக்காத்தை கிபிலாவை முன்னோக்கி இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்வுக்காக தொழுது அல்லாஹ் அக்பர் நீ வைக்கிறோமா இல்லையா? அப்ப கிபிலாங்கிறது தொழுகைக்கு மிக அவசியமான ஒன்று என்பதை மறந்து விடுகிறார். ஆனா பிரயாணத்துல போறோம், ட்ரெயின்ல போறோம், பிளைட்ல போறோம், இல்ல பஸ்ல போறோம், அப்ப கிபிலா பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல. நம்ம எப்படி நம்ம பஸ் போய்கிருக்கோ, வாகனம் போய்கிருக்கோ, அப்படியே தக்பீர் கட்டி தொழலாம், தவறு இல்லை. அதுக்கு முடியும். உதாரணமா வேற திசையில போவது, நம்மளால மேற்கு திசையை அமைத்து தொழுக முடியும்னா தொழுவலாம், தவறு இல்லை. ஆனால் தொழுக முடியாட்டி அதுக்காக நான் அப்படிதான் தொழுவங்கிற அவசியம் இல்லை, எந்த திசையை நோக்கி தொழுகலாம். சரி, இந்த கிபிலாவை எப்பொழுது நமக்கு ஆக்கப்பட்டது அப்படின்னா, முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. மக்காவில் இருக்கும்போது நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட செய்திதான். தொழுகை கடமையாக்கி வாங்கிட்டு வந்தாங்க. 50 வேளை தொழுகை, அதுல குறைத்து 5 வேளை தொழுகை தான் கொடுக்கப்பட்டு வந்தாங்க. ஆனா எப்படி தொழுவணும் அப்படின்னா, பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுவணும். பைத்துல் முகத்தஸ் எங்க இருக்குங்க? நம்ம நாட்டு கிழக்க இருக்கு. அதை பார்த்து தொழுக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டிருந்தான். அதே மாதிரி தொழுது இருந்தாங்க. ஒரு 4-6 மாதங்கள் ரசூலுல்லாஹ் அதை பார்த்து தொழுது இருந்தாங்க. கபத்துல்லா தான் இருக்கிறாங்க, ஆனா கபத்துல்லா பார்த்து தொழுவல. எங்க பார்த்து தொழுகிறாங்க? பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுகிறாங்க.
ஆனா உள்ளத்துல அவங்களுடைய ஒழுக்கல் இருந்துகிட்டு இருக்கு. அது ஒரு ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். மதீனாவுக்கு போனோம்னா யாழ்லா நீ காபத்துல்லா கிபிலாவை தந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சாங்க சொல்லு. அப்பதான் ஒரு தடவை கிபுலத்தைன் பள்ளிவாசல், மதீனாவோட பள்ளிவாசல், நீ போனா பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த பள்ளியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏரியால தங்கி தொழுவ சொல்லிருக்கும் போது அல்லாஹ் ஆயத்தை இறக்கனா, வள்ளி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நபியே உங்களுடைய முகத்தை என்ன செய்யுங்க, காபத்துல்லா பக்கமா திருப்பிடுங்க அப்படின்ட்டு இந்த ஆயத்தை எப்ப இறங்குது? 3வது ரக்காத்துல இறங்குது. ரசூல் என்ன பண்ணாங்க, அப்படியே யூட்டர்ன் பண்ணிட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் பின்னாடி வந்துட்டாங்க. அப்ப 2 ரக்காத்து பழைய கிபிலாவை பார்த்தோம், புதுசாக மாற்றப்பட்ட காபத்துல்லா பார்த்து 2 ரக்காத்து தான் 4 ரக்காத்து முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம அப்படி சொல்லணும்னா தேவையில்லை, நமக்கு அதுக்கு பிறகுதானே வந்திருக்கிறோம். அதனால நம்ம காபத்துல்லாவாகிய மக்காவை பார்த்து நம்ம தொழுதா போதும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் கிபிலாங்கிறது. இவர் காவிரிகள் என்ன பண்ணாங்கன்னா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். என்னடா முகமது திடீர்னு சொல்றாரு அங்கிட்டு பார்த்து தொழுவுங்கிறார், திடீர்னு சொல்றாரு இங்கிட்டு பார்த்து தொழுவுங்கிறார், என்னதான் ஒரு முறை இல்லையா அப்படின்னு சொல்லும் போதுதான் அல்லாஹ் சொன்னா, வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு ஃபைனமாத்து வருது சம்ம வலில்லா. அல்லாஹ் சொன்னா நீங்க மேற்கு பார்த்து வருவங்க, கிழக்க பார்த்து வருவங்க, எங்க பார்த்து வருதாலும் அல்லாஹ் அங்க பார்த்துக்கிட்டு இருக்கான் உங்களை, ஏன்னா முட்டா பெருவலா என்று சொல்லி அந்த சூறாது திசு ஆரம்பிக்கின்ற பொழுதே மடையர்கள் என்றால் சொல்லுவான். சயக்கூடு சுபஹாவோ இனன்னாசி மா வல்லாஹுவின் கிபிலத்தி முல்லத்தி கானு அலிஹா குலில்லா என்பது சொல்லுமாறு சொல்லுவாங்க. மடையர்கள் சொல்லுகிறார்கள் இப்படி இப்படின்னு சொல்றாங்க, ஆனா அல்லாஹ்வுக்கு எல்லா பக்கத்திலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது, நீ எங்க பார்த்தா சொல்லுவோம், அதையே நான் தான் சொன்னேன், இதையே நான் தான் சொன்னேன் என்று அல்லாஹ் தஆலா விளக்க சொல்லுகின்ற செய்தியை 2வது சொல்ல பார்க்க முடியும். எனவே நாம் தொழுகின்ற பொழுது இந்த கிபிலா மிக அவசியம். ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் மாற்றமா தெரியும். திருச்சிக்கு போனா வேற மாதிரி கிபிலா மாதிரி தெரியும். எங்க எந்த ஊர்ல போறோமோ அது எங்க மேற்கு திசையோ அதை நோக்கி நாம் தொழுக வேண்டும். தனியாக தொழுதாலும், ஜமாத்தோடு தொழுதாலும், பிரயாணத்தில் தொழுதாலும் இது கிபிலாங்கிறது முக்கியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த புனிதமான தொழுகைகளையும் நோன்புகளையும் எந்தெந்த முறையில நமக்கு அமைக்கப்பட்டுள்ளதோ அந்த முறையிலே அமைத்து புனிதமான இந்த ரமலானை வீணடித்து விடாமல் நேரங்களையும் காலங்களையும் நல்ல வழியில நல்ல அமல்களில செலவழிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக.